Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.13 எடுத்துக்காட்டு 8.13 ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் குறிப்பிட்ட பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் கீழ்க்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளன. மதிப்பெண்கள் மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இத்தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க. Marks of the students in a particular subject of a class are given below. Find its standard deviation. Marks, number of students are given. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா அசியூம்டு மீன் மெத்தடில் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க அந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை அந்த கிளாஸ் இன்ட்ரோவில் எப்படி எழுதிக்கோங்க. மார்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70 இதெல்லாம் ஆர்டராக எழுதிக்கோங்க. மிட் வேல்யூ அப்படின்னா இதோடைய ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 0வையும் 10ஐயும் கூட்டினா 10, 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5, 10ஐயும் 20ஐயும் கூட்டினா 30, 30 2ஆல் டிவைட் பண்ணால் 15, 20ஐயும் 30ஐயும் கூட்டினா 50, 50 2ஆல் டிவைட் பண்ணால் 25, 30ஐயும் 40ஐயும் கூட்டணும் 2ஆல் டிவைட் பண்ணால் 35. சரியா, 30ஐயும் 40ஐயும் கூட்டினா 70 வரும், 70 2ஆல் டிவைட் பண்ணால் 35. இதே மாதிரி 40ஐயும் 50ஐயும் கூட்டினா 90, 90 2ஆல் டிவைட் பண்ணால் 45, 50ஐயும் 60ஐயும் கூட்டினா 110, 110 2ஆல் டிவைட் பண்ணால் 55, 60 70ஐயும் கூட்டினா 130, அது 2ஆல் டிவைட் பண்ணால் 65. ஸோ இதுக்கான ஃப்ரீக்குவென்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 12 17, அதை அப்படியே நேரம் எழுதிக்கோங்க. 8 12 17 14 9 7 4ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம இதில் மிடில் வேல்யூவான ஒன்று எடுத்துக்கிறோம். இதெல்லாம் 35, இதுதான் அசியூம்டு மீன். சரியா, ஏங்கிறது என்னது அசியூம்டு மீன். ஸோ கிளாஸ் இன்ட்ரோலோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, ஏன்னா எல்லாமே 10 10 தானே இருக்குது. இங்கேயும் 10, இங்கேயும் 10 10 10 10 10 இருக்கிறதுனால சியோட வேல்யூ என்ன 10. இப்போ டி அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸில் 35 கழிக்கணும், கழித்து எழுதணும். சரியா, ஸோ இதுதான் எக்ஸு. 5ல் 35 போச்சுன்னா -30, 15ல் 35 போச்சுன்னா -20, 25ல் 35 போச்சுன்னா -10, 35ல் 35 போனால் 0, 45ல் 35 போனால் 10, 55ல் 35 போனால் 20, 65ல் 35 போனால் 30. இப்போ டி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இது எக்ஸ் மைனஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, டி வேணாம். டி அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கிளாஸ் இன்ட்ரோலோட லென்த் 10 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதால் டிவைட் பண்ணணும் இந்த எக்ஸ் மைனஸ் ஏக்கு கிடச்ச வேல்யூவை. ஸோ இங்கே -30 கிடச்சிருக்கு. -30 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், -3 வரும். அதே மாதிரி இங்கே -20 இருக்குது, -20 10ஆல் டிவைட் பண்ணால் -2 வரும். -10 10ஆல் டிவைட் பண்ணால் -1 வரும். 0 எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் 0 தான். அடுத்து 10 10ஆல் டிவைட் பண்ணால் 1, 20 10ஆல் டிவைட் பண்ணால் 2, 30 10ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ இப்போ நம்ம டி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, ஸோ ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிக்கணும், சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயருங்கிறது வேறு, சம்மேஷன் எஃப்டி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வேறு. சரியா, இங்கே டிக்கு ஸ்கொயர் பண்ணி எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணணும், எஃப்டியை மல்டிப்ளை பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இது ரெண்டும் வேறு வேறு. சரியா, இப்போது எஃப் இருக்கு இல்லையா, எஃப் எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா என், கேபிட்டல் என் கிடைக்கும். ஸோ 8 12 17 14 19 9 7 4 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 71 கிடைக்கும். ஓகேவா, ஓகே. ஃபார்முலாவுக்கு நம்ம அடுத்து என்னத்தை கண்டுபிடிக்கணும்னா எஃப்டி கண்டுபிடிக்கணும். எஃப்ஐயும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 8ஐயும் இந்த -3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -24, இந்த 12ஐயும் இந்த -2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -24, இந்த 17 -1 மல்டிபிள் பண்ணால் -17, இந்த 14 இந்த 0ஐ மல்டிபிள் பண்ணால் 0, இந்த 9ஐயும் இந்த 1ஐ மல்டிபிள் பண்ணால் 9, 7ஐயும் 2ஐ மல்டிபிள் பண்ணால் 14, 4ஐயும் 3ஐ மல்டிபிள் பண்ணால் 12. இது எஃப்டி தான். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்து எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவில் அது ஒரு டேர்ம் இருக்கிறதுனால. இப்போ டி ஸ்கொயர் இங்கே இல்லை, நீங்கள் வேணால் ஒரு காலம் போட்டுக்கோங்க. டி ஸ்கொயருக்கு -3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போ எப்படி எஃப்ஐயும் டிஐ மல்டிபிள் பண்ணணுமோ அதே மாதிரி எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது, 8ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணால் 72. இங்கே 12 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 12ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 48. இங்கே 17 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 17 1 மல்டிபிள் பண்ணால் 17.
இங்கே 14 இங்கே 0 அப்போ 0. அப்போ இங்கே 9 இங்கே 1 என்னது 9. இங்கே 7 இங்கே 4 என்னது 28. இங்கே 4 இங்கே 9 4 9 மல்டிப்ளை பண்ணால் 36. ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எஃப்டியில் இருக்க எல்லா டேர்மையும் கூட்டுங்க. 14 12 9 -17 -24 -24 இது எல்லாத்தையும் கூட்டினா -30 வரும். இதே மாதிரி எஃப்டி ஸ்கொயரில் இருக்க எல்லா நம்பரையும் கூட்டணும். 72 48 17 9 28 36 இது எல்லாத்தையும் கூட்டினா 210 வரும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா is equal to c into root of summation fd square by n minus summation fd by n whole square இதுதான் ஃபார்முலா. சியோட வேல்யூ தான் கிளாஸ் இன்டர்வல், அதோட லென்த் வந்து 10 அது தெரியும் நம்மளுக்கு. உள்ள 10ஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஒருவேளை இங்கே 10ஆல் இங்கே உள்ள டிவைட் பண்ண நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணாமல் விட்டால் ஆன்சர் தப்பு. சரியா? ஸோ உள்ளே இந்த சியால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே வெளியே மல்டிப்ளை பண்ணிடணும். சரியா? ஸோ அந்த சியை மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபார்முலா படி. சமேஷன் எஃப்டி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை 210 டிவைடட் பை என் அப்படிங்கிறது 71 மைனஸ் சமேஷன் எஃப்டி அப்படிங்கிறது -30 டிவைடட் பை 71 ஸ்கொயர். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 அப்படி இருக்கட்டும். ரூட் ஆஃப் 210 பை 71 மைனஸ் இந்த -30 ஸ்கொயர் பண்ணனா வரும் 900. 71 ஸ்கொயர் பண்ணால் 5041 வரும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 210 71 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்னா 2.95 வரும். அதேமாதிரி இந்த 900 5041 டிவைட் பண்ணால் 0.17 சம்திங்னு வரும். ஸோ 2.95 0.17 போச்சு அப்படின்னா 2.779 வரும். இப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1.667. ஸோ இந்த மாதிரி நம்பருக்கு எப்படி ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இங்கே 10 இருக்கும், இங்கே 1.667 இருக்கும். இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 16.67 இதுதான் ஆன்சர்.